Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic pivot animator option. ஸோ நார்மல் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கான டிஃபால்ட் செட்டிங்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பார்த்திங்கன்னா எவ்ரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்க்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிவோட் அனிமேட்டர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிவோட் அனிமேட்டர் ஆப்ஷன். லைக் ஆல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், pivot animator also follow some default setting. ஸோ என்டையர் அடிஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சம் செட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பிவோட் அனிமேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயும் சம் டிஃபால்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. தி ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் கிவ்ஸ் யூ அக்சஸ் டு தீஸ் செட்டிங்ஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா dialog box, that means options dialog box நமக்கு provide பண்ணுது. if you want to change something settings, so some others default settings options நம்ம vary பண்ணணும், that means change பண்ணணும் அப்படின்னா அதுக்கான possibilities options இந்த options dialog box நமக்கு provide பண்ணுது. So now this is the options dialog box. So the options dialog பார்த்தீங்கன்னா different types of options நமக்கு, that mean vary பண்ணுற options நமக்கு available இருக்குது. For example, changing these dimensions of width, frames உடைய width and heights change பண்ணுறது, then onion skins உடைய countings change பண்ணுறது, then show height options நம்ம பார்த்தீங்கன்னா exact onion skins உடைய countings விசிபிள் ஆகணுமா விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஷோ பண்ணுறது. தென் ஃபிகர்ஸ் ஹேண்டிலுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ அன்செலக்டட் ஃபிகர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் பாயிண்டர் ஆஃப் செக்மெண்ட்ஸை விசிபிள் பண்ணணுமா ஆர் விசிபிள் பண்ணக்கூடாதா, ஆர் ஆட்டோ சைஸ். ஸோ எக்ஸாக்டட் ஃப்ரேம் ஸ்டிக் ஃபிகர்ஸுடைய சைஸ் ஆட்டோ சைஸ் பேசிஸில், தட் மீன்ஸ் டிஃபால்ட் சைஸஸில் விசிபிள் ஆகணுமா. அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், ஸோ நீங்கள் ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டோர்ட் டிஃபால்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு அவைலபிளாக வேணுமா அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தீஸ் சம் அதர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கிற சம் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. தென் you can also change their value as desired. So if you want to change something values, for example width உடைய வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஆர் ஹைட் உடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும், ஆனியன் ஸ்கின்ஸ் உடைய வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சம்திங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஆப்ஷன்ஸை நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. தென் தி ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் கேன் அப்பியர் ஆன் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இன் த எடிட் மெனு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிட் மெனுக்கு அண்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகேங்களா. தட் மீன் எடிட் மெனு அண்டரில் இருக்கிற செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸ், தட் மீன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகே. தென் நெக்ஸ்ட் the first one ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா width and height. Specify height and width of the animations. If you want to change the height and width in your frame and then animations of pivot animation structure, then this is indicated by the dotted line in the frame edited area. So if you assigning the frame, so exact frames பார்த்தீங்கன்னா out of coverage different portions உங்களுக்கு ஷோ ஆகும். that means frame உடைய ஏரியா கவரிங் ஏரியாவும் அண்ட் தென் நார்மல் ஏரியா ஆஃப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஏரியா பார்த்தீங்கன்னா லைட் கிரே கலரில் ஷோ ஆகும். அண்ட் தென் எக்ஸாக்ட் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிட் கலர்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளேவில் விசிபிள் ஆகும். இஃப் த டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம்னா இன்பிட்வீன் ஆஃப் த போர்ஷன்ஸில் டாட்டட் லைன் இன்டிமேஷன்ஸ் இந்த ஃப்ரேம் எடிட்டிங் ஏரியாவில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் ஹைட் அண்ட் வித். ஸோ இஃப் யூ வேரி த ஹைட் by clicking this up arrow, so if you decreasing the width by clicking this down arrow, so if at the same base of work height, so if you increase the height by up arrow and decreasing the height by using this by clicking the down arrow option okay. So this is the option for changing width so and height ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் பிவோட் அனிமேட்டருக்கான ஆப்ஷன் பட்டன்ஸில் இருக்க வித் அண்ட் ஹைட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வேரியஸ், தட் மீன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளில் இருக்குது ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஷோ அன்செலக்டட்.
So if you want to unselected of pivot frames stick figures, ஸோ அந்த ஸ்டிக் ஃபிகர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டு செக்மெண்ட்டுக்கான ஐக்கான் பட்டன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா ஆர் விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றத ஷோ அன்செலக்டட் ஆப்ஷன்ஸ் நமக்கு இன்டிமேட் கொடுக்குது. இஃப் அன்செக்டு ஒன்லி த ஆரிஜின் ஹேண்டில் ஆஃப் த அன்செலக்டட் ஃபிகர் இஸ் டிஸ்பிளேட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாக்டு ஃபிகர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் அன்செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் ஓவரால் ப்ளூ கலர் இன்டிமேஷனில் ஷோ ஆகும். சம்டைம்ஸ் அந்த எக்ஸாக்டிவ் ஃபிகர்ஸை நீங்கள் சென்டர் ஆஃப் த ஆரிஜின் பொசிஷன்ஸை மட்டும் உங்களுக்கு இன்டிமேட் ஆகணும், தட் மீன்ஸ் செலக்டட் பொசிஷன்ஸ் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா தட் டைம் தட் ஆரஞ்ச் ஹேண்டில்ஸ் மட்டும் என்ன ஆகுனா டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் மீன்ஸ் அன்செலக்டட் ஃபிகர்ஸை நீங்கள் இன்டிமேஷன்ஸ் செலக்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் அந்த ஆரஞ்ச் ஹேண்டில்ஸ்க்கான ஐக்கான் சிம்பிள்ஸ் என்ன ஆகுனா ஆரஞ்ச் சிம்பிள்ஸோட உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா ஆர் விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றதும் அண்ட் அதர்ஸ் ப்ளூ கலர் ஹேண்டில்ஸ் தட் மீன்ஸ் செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ அன்செலக்டட் ஐக்கான் பட்டன். ஓகேங்களா. இஃப் செக்டு ஆல் ஹேண்டில்ஸ் ஆஃப் த அன்செலக்டட் ஃபிகர் வில் பி ஷோன் இன் ப்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாக்டிவ் ஃபிகர்ஸை நம்ம நார்மல் செலக்ட் பண்ணும்போது என்டையர் ப்ளூ ஆப்ஷன்ஸாக நமக்கு இன்டிமேஷன் ஆகும். ஸோ அந்த ப்ளூ ஆப்ஷன்ஸ் தவிர தட் மீன்ஸ் அந்த எக்ஸாக்ட் ஸ்டிக் ஃபிகர்ஸில் ப்ளூ செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்டில்ஸ் தான் நமக்கு விசிபிள் ஆகும். அந்த ப்ளூ செக்மெண்ட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அட் த அன்செலக்டட் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஃபிகர்ஸை நீங்கள் அன்செலக்டட் தட் மீன்ஸ் செலக்ட் பண்ணாத சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஸோ அந்த செலக்ட் பண்ணாத சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஃபிகர்ஸில் அந்த ஆரஞ்ச் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் ஷோ அன்செலக்டட் ஐக்கான் பட்டன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் இமேஜ், ஸோ நார்மல் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸ் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகும். அண்ட் தென் ஹியர் ஸோ இந்த ப்ளூ கலர் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜஸுடைய நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸில் ஓவரால் செக்மெண்ட் வைஸ் ரெட் கலர் செக்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஆரஞ்ச் கலர் ஹேண்டில்ஸோட உங்களுக்கு விசிபிள் ஆகும். இஃப் யூ ஷோ த ஆரஞ்ச் செக்மெண்ட் இன் திஸ் அன்செலக்டட் இமேஜ் டு இன்டிமேட் த ப்ளூ கலர் இமேஜ். ஸோ அந்த ப்ளூ கலர்ஸில் என்ன ஆகுனா அந்த எக்ஸாக்டு ஆரஞ்ச் ஹேண்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ளூ கலரில் இன்டிமேட் ஆகும். அதர் சைஸ் ஆஃப் தட் மீன் அதர்ஸ் ஹேண்டில்ஸ் ஆஃப் ரெட் கலர் ஹேண்டில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஓகேங்களா. தென் next one auto size. This is the symbol of auto size. For example நார்மல் ஒரு எக்ஸாக்ட் பிவோட் அனிமேட்டர் ஸ்டிக் ஃபிகர்ஸ்க்கும் டிஃபால்ட் நம்ம வேரி பண்ண ஒரு ஸ்டிக் ஃபிகர்ஸுக்கு உள்ள வேரியேஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு செட் ஆட்டோ சைஸ், ஸோ டிஃபால்ட் சைஸஸாக நமக்கு என்ன வேணும், ஸோ வித் அண்ட் ஹைட் உடைய சைஸ் அண்ட் தென் பிவோட் அனிமேட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிக் ஃபிகர்ஸுடைய சைஸ் என்ன டிஃபால்ட் சைஸஸாக நமக்கு வேணும் அப்படின்றத செட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சைஸ் ஆப்ஷன். இஃப் செக் ஹேண்டில் சைஸ் வில் பி based on the length of their attaching line. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த அட்டாச்சிங் லைன் மீன்ஸ் என்னென்னா செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்டில். ஸோ அந்த செக்மெண்ட் ஹேண்டில் பேசிஸில் என்ன ஆகுதுன்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஓகேங்களா. தென் இஃப் அன்செக்ட் ஹேண்டில் சைஸ் ஆர் லார்ஜ் அண்ட் மே ஓவர்லேப் வென் க்ளோஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸாக்டு அன்செக் ஆப்ஷன்ஸை தட் மீன் ஷோ அன்செலக்டட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அன்செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லார்ஜ் அண்ட் மே ஓவர்லேப் ஒரு இமேஜ் அனதர் ஒன் இமேஜோட ஓவர்லேப் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் தென் எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் இமேஜஸ் தட் மீன் ஃபிகர்ஸுடைய சைஸ் நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ ஒன் மோர் இமேஜஸ் என்ன ஆகுனா ஓவர்லேப் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மேக் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரீஸ்டோர் டிஃபால்ட். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட் ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி பேசிஸில் வித் ஹைட் இருந்தது அண்ட் ஷோஸ் ஆட்டோ சைஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது அண்ட் தென் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் என்ன இருந்தது, இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஃபால்ட்டாக ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டேஜஸில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்ததோ அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. கிளிக் திஸ் பட்டன்ஸ் டு செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸ் டு தி டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் ஆப்ஷன் பேசிஸில் ஒன்ஸ் ஒரு பிவோட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன கன்ஸ்ட்ரக்டட் பேசிஸில் அந்த பிவோட் அப்ளிகேஷன்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதோ அதே சேம் ஆப்ஷன் பேசிஸில் இந்த ரீஸ்டோர் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்பியர் ஆகும். தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ். ஸோ இந்த ரீஸ்டோர் டிஃபால்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் லாஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ஓப்பன் ஸ்டேஜஸில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸை செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஷன் பேசிஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆனியன் ஸ்கின்ஸ். Set the number of selected onion skin from 0 to 9. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆனியன் ஸ்கின்ஸ் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ எத்தனை கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ஆனியன் ஸ்கின்ஸ் வியூவில் உங்களுக்கு இந்த ஃபிகர்ஸ் இயர்ஸ் சேஞ்சிங். ஸோ ஃபர்தர் ஒன் ஃப்ரேம் டு அனதர் ஃப்ரேம்ஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் உடைய லாஸ்ட் வியூ ஆஃப் ஸ்கின் ஆப்ஷன்ஸ்
ஸோ exact light view of images of நார்மல் இமேஜஸ்க்கும் அந்த எக்ஸாக்டு லாஸ்ட் ஃப்ரேம்ஸுடைய இமேஜஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸை நமக்கு மேக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஸ்கின். ஸோ இந்த ஆனியன் ஸ்கின்னுடைய கவுண்டிங் ஆஃப் ஸ்கின் எத்தனை நமக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்றத கவுண்டிங் பேசிஸில் நமக்கு அப்பியர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஸ்கின் கவுண்டிங் 0 to 9. ஸோ டிஃபால்ட் ஆனியன் ஸ்கின்னுடைய கவுண்டிங் த டிஃபால்ட் இஸ் 0. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் செட் பண்ணாத போது என்னதுன்னா டிஃபால்ட் ஆனியன் ஸ்கின்னுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 1 ஃப்ரேம்ஸ் டு அனதர் ஃப்ரேம்ஸை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்கின்னுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு விசிபிள் ஆகாது. இஃப் யூ வாண்ட் டு அவைலபிள், ஸோ நமக்கு தேவைப்படும் போது ஆனியன் ஸ்கின்னுடைய கவுண்டிங் 1 வேணுமா 2 வேணுமா 3 வேணுமா அப்படின்றத கவுண்டிங் பேசிஸில் நம்ம செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்கின் கவுண்டிங் 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ 1 அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃப்ரேமுடைய விசிபிலிட்டியுடைய இமேஜ் நமக்கு என்ன ஆகுனா 1 இமேஜஸ் நமக்கு டிஃபால்ட்டாக அக்கர் ஆகும். ஓகேங்களா? தென் next, show ahead. Select these options to show the onion skin ahead of the frame being edited. So once ஒரு ஆனியன் ஸ்கின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிள் பண்ணும்போது அந்த ஆனியன் ஸ்கின்னுடைய விசிபிலிட்டி உங்களுக்கு எக்ஸாக்டாக ஷோ ஆகணுமா? ஸோ ஆனியன் ஸ்கின் உங்களுக்கு எக்ஸாக்டாக விசிபிள் ஆகணும் ஆர் விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றத அந்த நம்ம ஃப்ரேம் பைசஸில் 1 ஃப்ரேம் டு அனதர் ஃப்ரேம் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஆனியன் ஸ்கின் நமக்கு விசிபிள் ஆகணுமா அப்படின்றத ஷோ பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஹைட் ஆப்ஷன். ஓகே, திஸ் இஸ் த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் ஸ்கின்ஸை நம்ம கவுண்ட் பண்ணும்போது அந்த கவுண்டிங் ஆஃப் ஆனியன் ஸ்கின் பாட்டமில் இருக்கிற ஷோ ஹைட் ஆப்ஷன்ஸை நீங்கள் விசிபிள் பண்ணும்போது தான் என்ன ஆகுனா 1 ஃப்ரேம் டு அனதர் ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் மூவ் பண்ணும்போது லாஸ்ட் ஃப்ரேமுடைய இமேஜஸ் தட் மீன்ஸ் ஸ்டிக் ஃபிகர்ஸ் உடைய ஆனியன் ஸ்கின் இமேஜஸ் என்ன ஆகுனா நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லாங்குவேஜ். செலக்ட் த லாங்குவேஜ் ஃபார் பிவோட் அனிமேட்டர் கேப்ஷன் அண்ட் மெசேஜ். ஸோ ஒன்ஸ் நமக்கு செட் பண்ணுறதுக்கான செட்டிங் அண்ட் வியூவிங் த லாங்குவேஜ். ஸோ நம்ம எக்ஸாக்டட் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை அந்த எக்ஸாக்ட் பர்சன் யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த யூசருக்கான இன்டிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணும். ஸோ இங்கிலீஷ் ஆர் சைனீஸ் சம் அதர்ஸ் லாங்குவேஜஸில் என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் பிவோட் அனிமேட்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் லாங்குவேஜ், ஸோ யுவர் டிசைடட் லாங்குவேஜ் வில் பி செலக்டட் யுவர் செட்டிங்ஸ் ஆன் த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் இங்கிலீஷ் அண்ட் தென் சைனீஸ், குரோட்டைன், ஜிஸ்ட் அண்ட் டச், எஸ்போனல். ஸோ சம் அதர்ஸ் லாங்குவேஜஸ் ஆர் அவைலபிள் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண முடியும்னா லாங்குவேஜஸை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இன்றைக்கி செக்ஷன்ஸில் பிவோட் அனிமேட்டருக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் மெத்தட் என்னென்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.